உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டிவிக்கு ஆட்சி அமைச்ச உடனேயே மக்களுக்கு நல்லது செய்யறதுல மின்னல் வேகத்துல செயல்படுவாங்கன்னு பார்த்தா ஆட்களை தூக்குறதுல மின்னல் வேகத்துல செயல்பட்டு இருக்காங்க. குதிரை வேகம் இல்லையா அது? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உடனே கார்டு வாங்குறாங்க அப்படின்னா அது என்ன வேகம்? குதிரை வேகத்தோட மின்னல் வேகம் தான் அதிகம். ஸோ அதனால மின்னல் வேகத்துல செயல்படுறாங்க கட்சி அந்த மெஜாரிட்டி நம்பரை நோக்கி நகர்றதுல. ஆமா, ஓகே. இப்போ வந்து மைனாரிட்டினா நீங்க சொல்றீங்க, ஃபுல் மெஜாரிட்டியில வந்து காமிக்கணும்னு முடிவு போட்டாங்க போலதான் தெரியுது. இப்ப நேத்து வந்து மரகதம் குமரவேல், மதுராந்தகம், ஜெயக்குமார், அதுக்கப்புறம் சத்யபாமா, பெருந்துறை, தாராபுரம் இந்த 3 தொகுதி எம்எல்ஏக்களுமே ராஜினாமா பண்ணாங்க. இப்பெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க. ஆமா, இப்ப இதுக்கான அறிவிப்பு இன்னைக்கே வெளியாயிருக்கு. அந்த 3 தொகுதியும் காலியா இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே திருச்சி கிழக்கு விஜய் வந்து ரிசைன் பண்ணாரு. அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்க வச்சீங்க நன்றின்னு கூட சொல்லல, அது ரிசைன் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப பாக்குறப்ப இந்த 3 தொகுதி 4 வரைக்கும் இருக்கு இன்னைக்கு இருக்குல்ல, அதுக்குள்ள இன்னைக்கு 5 வந்து மாறிடுச்சு. 12 மணிக்கு மேல இசக்கி சுப்பையா, இந்த அம்பாசமுத்திரத்துடைய செல்ல பிள்ளை, அவரு 2011 2021 அதிமுக அட்டையில் நின்று ஜெயிச்சாரு. இந்த முறையும் ஜெயிச்சாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, டக்குன்னு போய் அவரும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாப்புல சபாநாயகர் கிட்ட. உடனே சபாநாயகர் முதல்ல வாங்க மாட்டேன்ட்டாரு. என்னது இது ஆச்சரியமா இருக்கேன். அப்பதான் ஒரு விஷயம், நீங்க லெட்டர்ல டைப் பண்ண வாங்க மாட்டேன், கைப்பட எழுதி கொடுங்கன்னு ரிசைன் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் சார், தெரியாம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டேன்றாரா? கைப்பட அதையே உட்காந்து பார்த்து எழுதி அப்புறம் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்பல ஜெயிச்சிட்டு போறோம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நபரா இருக்கு, பாத்துக்கோ. ஆமா ஆமா, அவரும் அப்பாவும் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் அம்பாசமுத்திரம் அம்பானின்னே சொல்லலாம். பணக்கார வேட்பாளர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு, பணக்கார எம்எல்ஏவாவும் இருந்தார் ஒரு காலத்துல. இப்ப அவரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சில ஆட்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக லீமா ரோஸ் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் சிலர் கூட இந்த பக்கம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னைக்கு இசக்கி சுப்பையாவோட கடிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. 5 தொகுதி இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலியா இருக்கு. இடைத்தேர்தல்லாம் நடக்க போகுது. ஆனா எதிர்கட்சிகள் பயங்கர கோவத்துல அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். ஏற்கனவே 47 எம்எல்ஏக்கள்லாம் வச்சிருக்காரு. அதுலயும் ஒரு 17 எம்எல்ஏக்கள் இன்னும் எஸ்பி வேலுமணி தரப்பட தான் இருக்காங்க. சாரி, இப்ப 16ன்னு வந்து நினைக்கிறேன். ஆமா, சரியா. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து தூய அரசியல்னு வந்து சொன்னாங்க. இதுதான் வந்து தூய சக்தி பண்ற வேலையாது. அவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரணுங்கிறதுக்காக இப்படி குதிரை பேரை நடத்துறது வந்து நியாயமா அப்படின்லாம் ரொம்ப ஒரு காட்டமா அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அதிமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது, நான் மட்டும்தான், என்னால மட்டும்தான் முடியும்ன்றாரா? சரி, அவருக்கே தெரியும். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் இந்த விஷயத்துல. குதிரை பேரம் அப்படிங்கிறத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்து பயன்படுத்தி இருக்காரு. இது வந்து சீன் 1ல வந்து திமுக கூட்டணி கட்சிகளை கூட்டிட்டு வந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் சீன் 2ல சில அதிமுகல ஒரு அணியை பிரிச்சு அவங்களே வந்து ஆதரவுக்கு கூட்டிட்டாங்க. சீன் 3ல இப்ப ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலே சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கன்றாவி காட்சியை பார்க்க தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்களா அப்படின்னு கேட்டவர், என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களோட நீங்க வந்து இது பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் வந்து யாராவது அங்க இருந்து வந்தாங்கன்னா ஆதரவை வந்து வாபஸ் பெற்றுவோம்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து உங்க பாஜக எதிர்ப்பே பல்லிழிக்குது பாருங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் காங்கிரஸையும் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. சீன் 4 திமுக ஜாயின் பண்ண போறாங்க. யாரு யாராவது வரலாம், அப்படிதான் இருக்கு. போற போக்க பார்த்தா அப்படிதானே வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இந்த அன்புமணி தான் வந்து சொல்றாரு, இப்ப திடுதிப்புன்னு வந்து ரிசைன் பண்ணிட்டு உடனே வந்து கட்சி கார்டு வாங்குறாங்க அப்படின்னா ஏதாவது முன்கூட்டியே பல விஷயங்கள்லாம் செய்ய போறதா சொல்லியிருக்கிறதுனாலதான் வந்து இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் நம்புறேன், அன்புமணி சொல்றத நான் நம்புறேன். நிறைய கவனிக்கிறாங்க அங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது கிடையாது, ஏற்புடையதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்புமணி வந்து விஜய்க்கு நண்பரா இருந்தா கூட ஒரு காட்டமா அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. இப்ப நண்பரா இருக்காரா விஜய்க்கு? வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாருப்பா. வீட்டுக்கு போயிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு கூட தான் போயிட்டு வந்தாரு. இங்க வேற, அது வேற, இங்க வந்து வேற. ஏன்னா அவருக்கு இன்னும் போயினா நம்ம வச்சிருக்கிறது 4 எம்எல்ஏக்கள் தான்.
ஒருத்தங்க போக மாட்டாங்க, மத்த 3 பேரும் என்னன்ட்டு அவருக்கு ஒரு பயம் இருக்கு போல. ஆனா அவரே 4 பேரையும் கூப்பிட்டு அவரு கூட ரெடியா தான் இருப்பாரு. கட்சியா போறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. நேற்று அந்த பனையூர்ல 3 எம்எல்ஏக்கள் இணைப்பு விழா வந்து பனையூர்ல நடந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ் மீட் பனையூர்லேயே வெளியே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரம்னு எங்களை பார்த்து சொல்றாங்க. ஓபிஎஸ் இதே மாதிரி தான் ராஜினாமா பண்ணிட்டு போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு போனாரு, வைத்தியலிங்கம் போனாரு. இப்ப இதெல்லாம் குதிரை பேரமான்ட்டு வந்து கேக்குறாரு. 5 வருஷம் முடியறப்ப போனாங்க, இது 20 நாள்லயே போறாங்களே, 5 நாள் கூட இல்ல போறாங்களேங்கிறதுதான். அதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்பி இன்பதுரை அவர் என்ன பேட்டி விடுகிறாருன்னா, நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போவோம், ஏன்னா அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து உடனே 10 நிமிஷத்துல வந்து எப்படி ஏத்துக்க முடியும், அது ஏத்துக்க கூட கிடையாது, அதுக்குள்ள போய் வேற கட்சியில ஜாயின் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு வந்து புறமானது, சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கு இந்த விஷயத்துல. கட்சி தகவல் தடை சட்டத்தை நாங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம் சபாநாயகர்கிட்ட, அதுக்கு நடவடிக்கை எடுக்காதவர் அந்த பட்டியலில் இருக்கிறவங்க ராஜினாமா கடிதத்தை மட்டும் எப்படி ஏத்துக்கலாம், நீதிமன்றம் நாங்க போவோம், அதை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஓஎஸ் மணியன், இன்பதுரை இந்த 3 பேரும் போய் சபாநாயகரை பார்த்து அதை நீங்க வாபஸ் வாங்கணும், ராஜினாமா ஏத்துக்கூடாதுன்ற வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா அந்த 25 பேருமே எம்எல்ஏக்கள் கிடையாதுங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. கொறடா உத்தரவு மீறி மாத்தி வாக்களிச்சவங்க எப்படி எம்எல்ஏக்களா இருக்க முடியும்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறாருன்னு. பட் சொன்னா மட்டும் பத்தாது, சபாநாயகர்கிட்ட கைப்பட எழுதி கொடுக்கணும், அதை கொடுத்துருப்பாங்க. உள்ள போனவங்க கொடுக்காம வந்திருப்பாங்க, அது மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் சரி செங்கோட்டையனும் சரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்போன்னு பேசியிருக்கீங்க, இது மக்களுக்கு பண்ற துரோகம், இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே எங்க கிட்ட வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல ஸ்டாலினும் எடப்பாடியும் கூட்டணி அமைக்க போறாங்க கூடிய விரைவில்னு ஆதவ அர்ஜுனா அந்த பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. இப்போ காங்கிரஸ்ல ஒரு கருத்து இருக்கணும்ல, ஒரு கருத்து இருக்காது, 2 கருத்து தான் இருக்கும். அதே மாதிரி 2 கருத்து வந்துருச்சு. இப்ப என்னன்னா, ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க டெல்லியில கனெக்டிங் கால் அரசியல் வந்து பாஜக போட்டு கொடுத்த கனெக்டிங் கால்ல நீங்க 2 பேரும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் போனீங்க, இப்ப மக்கள் முன்னாடி தான் 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க, திரும்ப அங்க தேர்தல் நடக்கும், அப்ப மக்கள் என்ன தீர்ப்போ அவங்க கொடுப்பாங்க, நீங்க அதுல டென்ஷன் ஆகுறீங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி உதயநிதியோ எடப்பாடி பழனிசாமியோ அந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தை கண்டிக்கவும் இல்லை, எந்த இதுவும் நடத்தல, நீட் தேர்வுல இதுலயும் அமைதியா இருக்கிறாங்க, மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு போலங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு கருத்து காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு கோஷ்டின்னு நினைக்கிறேன், அவங்க தனியா வந்து சொல்லியிருக்காங்க, ஜோதிமணி. அவங்க ஒரே ஒரு கோஷ்டி தான், 2 பேரும் ஒரே கோஷ்டியா? ஒரே கோஷ்டியில 2 கருத்து இருக்குன்னா அதானே ஜனநாயகம். சரி, ஓகே. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம கூட்டணியா துணை நிற்போம், அதே நேரத்துல அவங்க பண்ற எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து பேச முடியாது, இப்ப குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு நம்ம இரட்டை நிலைப்பாடு இருக்க முடியாது, வெளியில தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு கருத்தும் இங்கே ஒரு கருத்தும் இருக்க முடியாது, அது சரியில்லைன்னா நம்ம வந்து அதை கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. முதல்ல என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்த கட்சியே திமுக அதிமுக வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு பார்த்தா இப்போ வந்த கட்சியும் அப்படிதான் இருக்கிறாங்க. தூய அரசியல்னு சொல்றாங்க, பட் இந்த மாதிரி செயல்பாடுகள் பாக்குறப்ப தூய அரசியல் மாதிரி மக்களுக்கு தெரியல. பட் மக்கள் மத்தியில பெரிய ரியாக்ட் ஆகிறனா கூட இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க, அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 1 year 2 year லைஃப் டைம், இது எல்லாத்துக்குமே அமேசான் கிஃப்ட் வச்சருமே இருக்கு. ஆமா, நம்ம நேயர்களுக்கான அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ல லைஃப் டைம் பேக் 8,999 கிடைக்குது, கிட்டத்தட்ட 11,000 ரூபா வரையும் சேவ் பண்ணலாம். 1 year 2 yearக்கும் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். திமுக கூட்டணி கட்சிகளோட திமுகவினர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபைட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு வந்து களத்திலேயே ஒரு சண்டைங்கிற அளவுக்கு போயிருக்கு. காங்கிரஸ்க்கு எதிரான அவங்க வைக்கிற விமர்சனங்கள், ஏன்னா சொல்லாம கொள்ளாம டக்குன்னு அடுத்த நாளே போய் ஜம்ப் பண்ணாங்க, அதை பார்க்கும்போதே ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத விஷயங்கிற மாதிரி மக்கள்கிட்டே அப்படிதான் ரியாக்ட் ஆச்சு. பட் விசிகா அவங்க வந்து சொன்னாங்க, இன்னுமே வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டோன்னு அவர் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல, பட் சோஃபா வளவன் அப்படின்லாம் போட்டு அவரை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆராசா அவர் வந்து ஒரு பதிவு போட்டாரு, அது எந்த வகையிலுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு பதிவா இல்லை, ரொம்ப ஆபாசமா கீழ்த்தரமான ஒரு பதிவு தான். அதை எதிர்த்து கண்டிச்சு நாங்க ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் குன்னம்ல விசிகாவினர் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதே நேரத்துல நாங்களும் வந்து அந்த கட்சியை சேர்ந்த சிலர் வந்து எங்களை தப்பா பேசிட்டாங்க, திமுகவை ஆராசாவை நாங்களும் கண்டிச்சு போராட்டம் நடத்துறோம். 2 தரப்புமே வந்து
அனுமதி கேட்டிருந்தாங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும்னு அனுமதி கொடுக்கலனாலும் இன்னைக்கு காலையில வந்து 2 தரப்பும் அங்க வந்தாங்க. போலீஸ் வந்து 2 பேரையும் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. ஆமா, வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு கல்லை எடுத்து எறிகிறது, கட்டையை வச்சு அடிக்கிறது, கார் மேல ஏறி குதிக்கிறதுன்னு கைகலப்பாயி ஒரு பெரிய பரபரப்பாயிடுச்சு. அதனால நிறைய போலீஸ் குவிச்சிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் அடங்காத மாதிரி இருக்கு. நீங்க கிளம்பி வாங்கங்கிற மாதிரி போடுறது, 2 தரப்புலையுமே வந்து எல்லாரும் அரியலூருக்கு வாங்கலாம் போடுற மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தி அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்து பாக்குறப்பவே ஏதோ ஒரு போர்க்களம் மாதிரிதான் இருக்கு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுன்னு தெரியாம ஏன்னு வந்து விரட்டிட்டு வந்து போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற மாதிரியான சில காட்சிகள் கூட அதை பார்க்க முடியும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் முன்ன பின்னாடி பார்த்திருக்கவே மாட்டோம். அதிமுக திமுக இருந்தா கூட ஒரு நாகரிகமான அரசியல் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப கூட்டணியில தான் இருக்காங்கன்னு திருமாவளவனே சொல்றாரு. அது நாங்க முடிவெடுக்கல, தேர்தல் வரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா வந்து இது அப்படியே எல்லா பக்கம் பரவச்சுன்னு வச்சுக்கோங்க. உண்மையுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையா வந்து ஆயிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்து முதல்வர் விஜய் வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10 நாள்லயே வா. ஆமா, அது பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து அறிவிச்சிருக்காரு. அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி ஆகும். அதுலயும் பல ஸ்லாப்ஸ் எல்லாம் கூட வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா பொதுவா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னா பயிர் கடன் வாங்கினவங்களுக்கு. பட் உதயநிதி என்ன சொல்றாருன்னா இது வந்து புதிய ஸ்கேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் மனசளவுல தயார்படுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு அவரு. ஏன்னா முதல்ல 200 யூனிட் மின்சார இலவசம்னு சொன்னாங்க. ஆனா 500 யூனிட்டுக்குள்ளார பயன்படுத்தினா இலவசம் கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடினாங்க. இப்போயும் அதுல இருந்து ஸ்லாப்லாம் வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் தயார்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் சமூகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவே முதல் வருஷத்துலாம் பெருசா வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, 5வது ஆண்டுலதான் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் பட்டியல் போட்டு வந்து சொல்ல முடியும். இப்பதான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா போதிய கால அவகாசம் வந்து கொடுக்கணும், உரிய நேரம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய்க்கு. அதே மாதிரி சிபிஎம் சண்முகம் வந்து இந்த சிபிஎம் கூட்டத்துல பேசும்போது தான் அதை சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. மே 4ஆம் தேதி மாலை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் நாங்கள் அவர் வீட்டில் பார்த்தோம். நாங்கள் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படலான்னு முடிவு எடுத்திருக்கோம். 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னார். நாங்கள் அதை பாராட்டிட்டு வந்தோம். ஆனால் அவங்க சொன்னது ஒன்றா இருக்குது, இப்போ நடந்துக்கிறது வேறையா இருக்குது. சோஷியல் மீடியாலையும் சரி வெளியிலையும் சரி திமுக பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கம்யூனிஸ்ட் இன்னுமே திமுக கூட்டணியில் இருக்கோன்னு தான் சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, பட் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரிகிற மாதிரியே இருக்கிற மாதிரியே இல்லை. அந்த அவகாசத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பயங்கர கோபமாயிருக்காரு. ஏன்னா அவரே ஒரு விவசாயிங்கிறதுனால பயங்கரமா நான் மண்ணில் கால் வச்சு ஏற்படுத்த விவசாயிங்கிறதுனால நான் சொல்றேன், இது விவசாயிகளை ஏமாத்துற வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. விஞ்ஞான ரீதியா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட்ல ஏற்கனவே வந்து இருந்த அரசுகளும் ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. அது வேற ஒரு இந்த நில அளவுலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து புதுசா வந்து இது ஒரு இந்த காசு ஒரு அமௌண்ட்டை வச்சு அதை ஒரு படிநிலையா வச்சு தள்ளுபடிங்கிறதும் வந்து சரியா இருக்காது. மொத்தமா வந்து பண்ணணும், அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், முதல்வர் இதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளும் அதான் சொல்றாங்க. விவசாய சங்கங்களும் வந்து இந்த மாதிரி நாங்க அதிருப்தியில இருக்கிறோம், இதை முழுமையா வந்து உங்களை நம்பிதான் நாங்க வாக்களிச்சோம், இப்ப நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி மேல்மா சிப்காட் போராட்டத்தில் குண்டர் சட்டம் போட்டு அருள் ஆறுமுகம்ங்கிறவரை கைது பண்ணாங்க விவசாயிய திமுக அரசுல. அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தாரு விஜய். அவர் தேர்தலில் ஜெயிக்கலனாலும் இப்போ தாவேக்கால தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அவருமே இதை எதிர்த்திருக்காரு. அப்படி சொன்னது ஒன்று செய்தது ஒன்று வேறையா இருக்கு, இது விவசாயிகளை ஏமாத்துற வேலைன்னு அவரும் சொல்லியிருக்காரு. பட் ஆனா சினிமா இண்டஸ்ட்ரி ஏமாத்தல விஜய். இந்த சிறப்பு காட்சி அனுமதி வந்து கொடுத்துருக்காரு. அவங்களும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதுல ஒண்ணு மட்டும் டிக் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த புதிய படங்கள் வர்றப்ப சிறப்பு காட்சின்னு வந்து அனுமதி கேட்பாங்க, கடைசி நேரத்துல கொடுப்பாங்க, சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் விடம் வந்து போட்டுக்கலாம். முதல் 7 நாளைக்கும் பொது விடுமுறையிலையும் 5 காட்சிகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டம் வரணுமே, 5 காட்சி போட்டாலும். அவருடைய படமே ஒன்று ரிலீஸ் ஆகாம இருக்கு, வரும், 5 காட்சி போட்டுக்கலாம். ஓகே, அவருக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க.
வெயில் கொளுத்தி எடுக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு 10 நாளாவது தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பல தரப்புல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. பள்ளிகள் கூட்டமைப்பு தாண்டி இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கேட்டிருக்காங்க. பாமகன்னு சொல்லாம பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து அந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. ஸோ இப்படியான கோரிக்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு ஆலோசனையும் நடந்திருக்கு. முதல்வர் தலைமையில் ஆலோசனை நடந்திருக்கு. அமைச்சர் ராஜ்மோகன் வந்து என்ன சொல்றாருன்னா, இது நாங்கள் கேட்டிருக்கோம் வானிலை ஆய்வு மையத்தில், அந்த அப்டேட்டை பார்த்துட்டு கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையமே வெயில் கொளுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுது. அது அப்படிதான் அறிவிப்பு வரும். பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. 2 மாசமா வச்சு சமாளிக்க முடியலைங்க. பட் ஆனா மாணவர்களுடைய நலனும் வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா வெயில் பயங்கர வெயிலா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே தென்காசி பக்கம் போவோம். தென்காசி பக்கம் போனோம்னா அங்க வந்து 54 நிலச்சுரங்கங்கள் வந்து இருக்கு. நேற்று அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காரு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு. ஆய்வு பண்ணதுல 54லையுமே கிட்டத்தட்ட முறையீடுகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதுல 18 வந்து மூட சொல்லி உத்தரவு வந்து போட்டிருக்காரு. அங்க ஏற்கனவே இந்த திருநெல்வேலி தென்காசி போன்ற பகுதிகள் எல்லாமே இது ஒரு பெரிய பிரச்சனை, கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது. இப்ப அப்பா முன்னாள் சபாநாயகர் அப்பா மேல இந்த குற்றச்சாட்டு எல்லாமே இருந்தது. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா அந்த பகுதியெல்லாம் போய் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தற்காலிகமா மூடி இருக்காங்க. இது நிரந்தரமா அந்த மாதிரியான குவாரிகளை மூடணும்னு அந்த பகுதி மக்களுமே கேட்கறாங்க. ஏன்னா நிலத்தடி நீரே இல்லாம போயிடும். இப்போ இதுலயுமே அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம கேரளாவை கொண்டே விற்கலான்றாரு. இவரு திமுக இருக்கவரு. அதே திமுக இருக்க மனோ தங்கராஜ் அதை எப்படி விற்கலாம்னு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை. மனோ தங்கராஜ் விற்கலாம். அவர் பேரே இருக்கு அந்த ஊர்ல, மலை முழுங்கி மனோ தங்கராஜ். அதனால அவங்களுக்குள்ள அந்த குவாரி பிரச்சனைகள்லாம் இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. திமுகல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அன்பு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிஏசி ஊழல் தடுப்புக்கு வந்து அருண் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த நியமனத்துக்குமே கொஞ்சம் எதிர்ப்புகளா இருக்கு சோசியல் மீடியாவில். ஆமா, அவர் தான் நமக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்லாம் டிவிகே ஆட்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஜிபியும் அப்போ 3 பேர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அறிவிப்பு வரலாம் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. தமிழ்நாடு அரசியலே பரபரப்பா இருக்கு. குதிரை வேகத்துல எதுவும் முடிவு எடுத்துருவாரா? பரபரப்பா ஏதாவது முடிவெடுக்க போறாரு. ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி தொடங்க போறாங்கிற ஒரு டாக் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நியாயமான கோரிக்கை தான் வந்து படுது. ஏன்னா சிபிஎஸ்சியில திடுதிப்புன்னு 3வது மொழி கட்டாயம் அறிவிச்சா அந்த மாணவர்கள் வந்து எப்படி படிப்பாங்க? ஏற்கனவே 2029 2030 அது 9வது படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் நம்பர் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனா திடுதிப்புன்னு சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து என்ன? அதனால பரிசீலனை வந்து நீங்க வந்து பண்ணணும். அதனால பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள இருக்காங்கிற மாதிரி ஒரு விரிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா தரவோட புள்ளியோரத்தோட வந்து எழுதியிருக்காரு அண்ணாமலை. ஓகே, எப்பவும் திமுகனாதான் இதெல்லாம் எழுதுவாரு. இப்ப சிபிஎஸ்சிக்கும் எழுதியிருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர் வந்து நாளைக்கு டெல்லி போறாரு. ஏற்கனவே கேரளால இவருக்கு அப்புறம் முதல்வரா பதவியேற்ற விடி சதீசன் அவர் நேரடியா போய் பிரதமரை சந்திச்சு கேரளாக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ இவரும் வந்து சில கோரிக்கைகளோட நாளைக்கு போறாராம். நாளைக்கு மாலை டைம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடியே ஒரு கடிதமும் எழுதிட்டு போயிருக்காரு. அவரே கொண்டு போய் கொடுத்துடலாம், பட் இன்னைக்கு கடிதமா எழுதி மெயில் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா மேகதாது விவகாரம் அப்படிங்கிறது, அதுல பூமி பூஜை போடுறோம்லாம் சொல்லி கர்நாடகா துணை முதல்வர் DK சிவகுமார் சொல்றாரு. அவங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்க கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு நடந்துக்கணும். விவசாயிகளோட நலனை காக்கணும், தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்க பண்ணணுங்கிற மாதிரிலாம் அந்த கடிதத்துல எழுதி அனுப்பியிருக்காரு. நாளைக்கு அவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே எல்லாம் சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டிருக்கதா சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் டெல்லியில இருக்கவங்களையும் சந்திக்க பிளான் வச்சிருக்கதா சொல்றாங்க. 2 நாள் பயணமா டெல்லி போறாருன்னு முதல்வர் அலுவலக வட்டாரத்துல சொல்றாங்க. ஓகே, புகைப்பட கலைஞர்கள் உட்பட பல்வேறு துறைக்கும் ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. 466 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும்லாம் சொல்லப்படுது. இதுல புகைப்பட கலைஞர் ஏன் அழுத்தி நான் வந்து சொல்றேன்னா, இது வரைக்கும் யார் யாருக்கு ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவங்களோ அவங்க அந்த போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அது பட் அதை வந்து முறையா செய்யணும்னு சொல்லிட்டு புகைப்பட கலைஞர்களுக்கு தனி பிரிவு வந்து உருவாக்கி அதுல நீங்க எக்ஸாம் எழுதுவாங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். அது டிஎன்பிசி வெப்சைட்ல அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. விழுந்தவங்க வந்து பயன்படுத்திவாங்க. ஏன்னா இளைஞர் நிறைய பேர் வேலை வாய்ப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக. அதே மாதிரி சென்னையில பெட்ரோல் விலை, சென்னையில மட்டும் இல்ல இந்தியா முழுக்க 5வது முறையா ஏற்றி வச்சிருக்கிறாங்க. சென்னையில இந்த லிட்டருக்கு பெட்ரோல் ஒரு 26 பைசா, டீசல் 24 பைசாங்கிற அளவுக்கு ஏறி 108 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு.
இன்னும் எவ்வளவு ஏத்துவாங்கன்னு தெரியல. தினசரி ஏத்திக்கிட்டு இருக்காங்க, இறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்லாப் தான் சொன்னாங்கல்ல ஏற்கனவே 10 ரூபா வரைக்கும் லாஸ் ஆகுது ஒரு லிட்டருக்கு அப்படின்னாங்கல்ல. இப்ப 8 ரூபா வரைக்கும் மேட்ச் பண்ணிட்டாங்க. 10 ரூபாயோட நிறுத்திடுவாங்களா அப்ப? அது வந்து தெரியல. இப்ப என்னன்னா இது காரணம் வந்து கச்சா எண்ணெய் விலை உயர்வுன்னு சொல்றாங்க. கம்மியாச்சுன்னா குறைக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. எல்லா பக்கம் விலையேறிச்சு. இதனால வந்து ஒரு காஃபி எல்லாம் பாக்குற மவுண்ட் ரோட்லயே 20 ரூபா ஆயிடுச்சு. ஒரு 10 ரூபா காஃபி 20 ரூபா ஆயிடுச்சு. எல்லாமே அது ஸ்லாப்ல நிப்பாடிடுவாங்க. இந்த போர்லாம் முடிஞ்சு கச்சா எண்ணெய் விலை எல்லாம் குறைஞ்சா கூட இந்த ஸ்லாப் அப்படியேதான் வந்து நிக்க போகுது. பாதிக்கப்படுற போறது நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும் தான். இதுல என்னன்னா சிஎன்ஜியுமே ஏத்திட்டாங்க. அந்த சிலிண்டர் விலையுமே ஏறிதான் போயிருக்கு. வாடகை வண்டி எல்லாம் அதுலதான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அதையும் வந்து 3.5 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க. 95 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதுல எல்பிஜி வந்து தட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம புதுசா ஒண்ணு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி பேசியிருக்காரு. என்னன்னா தண்ணியில எத்தனால கலந்தா எரியிற மாதிரி ஒரு அடுப்பு. அவருக்கு எத்தனால் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் மகன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி, இதுல இருந்து ஒரு புதிய முன்னெடுப்பா நாங்க கொண்டு வந்திருக்கோம், தண்ணியும் எத்தனாலையும் கலந்தா அதுல இருந்து ஃபிளேம் வரும், அதுல நீங்க சமைக்கலாம்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இந்த எந்த அளவுக்கு எல்பிஜி சிலிண்டரை வீட்டில் அடுப்பு வச்சு நம்ம சமைக்கிற அளவுக்கு கை கொடுக்குமா என்னங்கிறதெல்லாம் அது நடைமுறைக்கு வந்தாதான் தெரியும். அவர் மகனை கேட்டா தெரிய போகுது. மகனை கேட்டா வாங்கிக்கங்கன்னு எல்லாத்தையும் வித்துருவாரு, அவ்வளவுதானே. கேரளா அட்டப்பாடி மது கொலை வழக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். 2018ஆம் ஆண்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில அரிசியை வந்து திருடி சாப்பிட்டவர் தான் அந்த மது. கொஞ்சம் மனநலம் வந்து பாதிக்கப்பட்டவர். அவர் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் சில பேர் ரொம்ப கொடூர மனம் படிச்சவங்க அவரை பிடிச்சி அடின்னு அடிச்சாங்க. இறந்து வேற போயிட்டாரு. இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்போ என்னன்னா 12 பேருக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தருக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா அபராதம் கூட வந்து போட்டிருக்கு நீதிமன்றம். ஒரு பசியினால வந்து சாப்பிட்றவங்களை அடிச்சு கொள்றதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் அந்த செய்தி மறக்காதவங்களே பல பேர் இருப்பாங்க நம்ம நாட்டுல. அது ஒரு முக்கியமான ஒழுக்கின செய்தி தான் அது. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளை உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. இது வந்து நிறைய ஃபாலோவர்ஸை சோசியல் மீடியால வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு அதனால பல கட்சிகள் பார்த்து பொறாம வரப்படுறாங்க. நம்ம எவ்வளவு போஸ்டிங் பரவாயில்ல டீம் வச்சிருக்கோம், அவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம், ஏற மாட்டேங்குது, திடுப்புன்னு வராங்க, ஏறி போயிட்டு இப்ப 22 மில்லியன் வரைக்கும் இருக்கு. ஆமா, இந்த அரசியல்வாதிகளை பார்த்து அவங்க அந்த அபிஜித் திப்கே இது ஆரம்பிச்சவரோட அப்பா அம்மாவே பயப்படுறாங்க. இவருக்கு வேணாம், அரசியல்லாம் இந்தியாவுக்கே வர முடியாம பண்ணிடுவாங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு வழக்கறிஞர் பொதுநல மனு ஒண்ணு போட்டிருக்காரு. நீங்க வந்து தலைமை நீதிபதி, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க கரப்பாம்பூச்சிங்கிற மாதிரி, அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை, தவறான கருத்துக்களை போட்டுட்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியால. இதனால இது ஒரு கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரி பொதுநல மனு தாக்கல் பண்ண அவர் வந்து சில கருத்துக்களையும் அங்க சொல்லியிருக்காரு கோர்ட்ல. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்வு பூர்வமா அணுகாதீங்கன்னு தலைமை நீதிபதி சூரியகாந்தே சொல்லியிருக்காரு. இது அவ்வளவு ஒன்றும் அவசரமா விசாரிக்க வேண்டிய வழக்கு இல்லை, நேரம் வரும்போது விசாரிக்கலாம்னு சொல்லி அவசர வழக்கா எடுத்துக்கல. நம்ம திருப்பி கரப்பாம்பூச்சிக்கு பூனைன்னு ஏதாவது சொல்லி இல்ல பூச்சின்னு ஏதாவது சொல்லி அதான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு என்ன பண்றது யோசிக்கிறாரு நம்ம. ஆமா, தலைமை நீதிபதி சொல்றாரு. பெட்ரோல் விலை, சிஎன்ஜி விலை எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஒரு வழியா இப்பதான் பேசி முடிக்க போறாங்கிற மாதிரி நேற்று ஒரு சைன் தெரிஞ்சுது. அமெரிக்காவும் இறங்கி வராங்க, ஈரானும் இறங்கி வராங்க. அப்படிங்கும்போது இப்ப திடீர்னு அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. அதாவது தெற்கு ஈரான் பகுதியில் உள்ள சில இடங்கள்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு டிஃபென்சிவ் அட்டாக் தான், ஒரு தற்காப்புக்காக சில நடவடிக்கை தான் இது. சில இடங்கள்ல கன்னி வெடிகள்லாம் வச்சாங்க, ஈரான் கப்பல்கள் வந்து வச்சுது. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கான எங்க வீரர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்த தான் இதை பண்ணமே தவிர வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இதுல திரும்ப ஈரான் கோபமாகி ஒரு போர் உருவாச்சு அப்படின்னா இது இப்போதைக்கு முடியாதுங்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு 2 நாடுமே வந்துட்டாங்க. ஒரு சின்ன டீல் தான் வந்து முடியாம இருக்கு. த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் என் கண்ட்ரோல் இருக்கும்னு அமெரிக்கா சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற யுரேனியத்தை எல்லாத்தையுமே எங்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எங்கிட்ட தான் இருக்கணும், யுரேனியம் எங்கிட்ட தான் இருக்கணும், தாண்டி இஸ்ரேலும் லெபனானை தாக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்னதுன்னு அவங்களுக்கு பொறுத்தவரையும் அது பெருசு. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த போர் வந்து நின்றோம். 4-5 விஷயம் செட்டில் ஆகணுமா? எப்ப செட்டில் ஆகி நம்ம எப்ப செட்டில் ஆகுறது? செட்டில் ஆகும், நம்பிக்கை தானே எல்லாம். மாவட்ட செயலாளர்னா மாவட்ட கலெக்டர் நினைச்சிட்டு இருக்காண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா மாமியார் வீட்டுல இருந்து சீதனமா 3 எம்எல்ஏ அனுப்பி வச்சதுதாங்கயா முதல் தடவைங்கிறாங்க. யுவர் விஷ் இஸ் எ வேர்டு. என்னவோ பண்ணி தொலை இஸ் அன் எமோஷன்.
குரு பயிற்சி 1 வருஷம் மட்டும்தான் என் கான்ட்ராக்ட். சனி பயிற்சி நான் பெர்மனன்ட் எம்ப்ளாயிடான்னு பல பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கில்லி படம்னு நினைக்கிறேன், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அப்படி போடு போடு போடுன்னு. அந்த மாதிரி அள்ளி போடு போடுன்ட்டு அதிமுக அள்ளி போட்டு கூட்டிட்டு வந்துக்கிட்டு இந்த சைடு. ஆமா. ஆனா பாரு வேற எந்த கட்சியும் போக மாட்டேங்கிறாங்க, கரெக்டா டிவி கேக்கிட்டே போறாங்க. எது ஆளுங்கட்சியும் அங்கதான் போவாங்க பொதுவாவே. சரி, இவங்களே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், எல்ஹெச்எஸ் RHS நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். பாப்போம், மக்கள் அப்போ ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கல்ல, அது என்ன மக்களோட மனநிலைங்கிறது அதுல பிரதிபலிக்கும். ஆமா, அதனால அள்ளி போடு அப்படிங்கிற அவார்டை வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு ஓகே விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.